எனக்கு ஒரு டவுட் டவுட்டா? என்ன டவுட்டு? இது என்னது? அது குச்சி. இதை நொடிச்சா இப்போ என்னது? இப்போ 2 குச்சி. அப்படியாலும் குச்சி தானோ? ஆமாம். அது என்ன நொடிச்சா? அதுவும் குச்சி தான், 3 குச்சி. அது எப்படி குச்சாவும்? அது எழுதே முடக்கு. பைத்தியம். குச்சி வந்து எழுதுங்களா? இது எழுத முடக்கு. அது சின்ன மரக்குச்சி. நீ அப்படி சொல்லல, குச்சின்னு எழுதலாம். குச்சி எழுதணுமா? ஏன் எழுத முடக்கு? குச்சினா என்னது பெஸ்ட் சொல்லு. குச்சி ஸ்லேட்ல எழுத குச்சி. என்ன குச்சி? சின்ன வயசுல வருது குச்சி. குச்சி ஸ்லேட்ல எழுதோம்லவா அந்த குச்சி. நான் இது என்னன்னு கேட்டேன், நீ தான் குச்சி சொன்னா. ஆமா, அது நம்ம வந்து குச்சின்னு சொல்லுதோம். எல்லா ஊர்லயும் எப்படி சொல்லுவாங்கன்னு தெரியாது. நான் சின்ன வயசுல போயிடுச்சு 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ்ல குச்சி குச்சின்னு டேஸ்டா இருந்தவனா தின்னேன். சரி, குச்சி வாங்கி வாங்கி தின்னுட்டு எங்க அம்மாட்ட அடி வாங்கியிருக்கேன் மகனே. சரி, ஒரு நாள் சாபிசை தின்னு விட்டேன், எங்க அம்மா வெளுத்து எடுத்து விட்டா. நான் நிறைய குச்சி பாக்கெட் வாங்கி வச்சு திங்கால் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். இப்பெல்லாம் குச்சி கேள்விப்பட்டிருக்கே. ஆமா, நான் குச்சி இப்போ கூட தின்னுருக்கேன். அதெல்லாம் 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் அப்படி 5ஆம் கிளாஸ் வரைக்கும் குச்சி யூஸ் பண்ணோம். அதுக்கு பிறகு பியானோ. இப்போ ஃபுல்லாக ஒரே பெண்ணு குச்சியே இப்போ யார் யூஸ் பண்ணுறா? ஒன்று LKG UKGக்குமே இப்போ குச்சி கிடையாது தெரியுமா? பேனாதான். ஸ்லேடு இப்போ யார் கொண்டு வர? ஸ்லேடு எந்த கடையிலாட்டு கிடக்காது பாக்கியா? ஸ்லேடே கிடையாதுன்னு நோட்டு தான். நாளை நம்ம பாப்பாவுக்கு இப்பவுமே ஸ்லேடு வாங்கி கொடுத்து ABCD எழுதி. நம்ம ஃபுல்லாக ஸ்லைடில் எழுதணும், இப்போ ஃபுல்லாக நோட்டு தான். நம்ம பாப்பாவே ஸ்லேடில் தான் எழுத சொல்லணும். குச்சி நாளைக்கு வாங்கிட்டு வரேன்னா நம்ம திங்க சேர்ந்து தின்னு